கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறவர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலே உன்னை சேதப்படுத்துவதில்லை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த உலகத்திலே நமக்கு எதிராய், நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராய், நம்முடைய வாழ்வாதாரங்களுக்கு எதிராய், நம்முடைய பொருளாதாரங்களுக்கு எதிராய், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்கு எதிராய், ஊழியங்களுக்கு எதிராய், தேசத்துக்கு எதிராய், ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராய் சத்துரு பல வகைகளிலே, பல விதங்களிலே, பல வழிகளிலே அவன் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். இந்த வழியாகத்தான் கிரியை செய்வான் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கும் போது அவன் வேறொரு புதிய வழியை கண்டுபிடித்து அந்த வழியாய் உள்ளே பிரவேசித்து பல சேதங்களை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவராய் இருக்கிறபடியினால் உன்னை சேதப்படுத்துவதற்கு எந்த ஒரு சூழ்நிலைக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். ஆமென். அப்போது இந்த மாலை நேரத்தில் உங்களை பாதுகாக்கிறது கர்த்தர். உங்கள் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறது கர்த்தர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும், அதாவது ஆமீன், எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் உன்னை சேதப்படுத்தும்படிக்கு, என்னை சேதப்படுத்தும்படிக்கு, நம்மை சேதப்படுத்தும்படிக்கு, நம்முடைய குடும்பத்தை சேதப்படுத்தும்படிக்கு சத்துரு எவ்விதத்தில் வந்தாலும் ஆமீன் சேதமடையாமல் பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுவும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எதுவும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். வாகனத்தில் போகிறோம், வாகனத்தில் போகும்போது எதிரே வருகிற வாகனங்கள் ஆமென் அதன் மேலே மோதும் போது சேதம் உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? சேதம். அப்படின்னா சேதம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் சேதம்தான். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் சேதம். வண்டி முழுவதும் அப்பளம் போல நொறுங்கினாலும் என்னதான்? சேதம்தான். அப்போது சேதம் என்கிறதற்கு லேசாக சின்ன காயம்தான் பாஸ்டர், சின்ன பிரச்சனை தான், சின்ன ஒரு பாடு தான், சின்ன பலவீனம் தான் அப்படின்னு நம்ம எல்லாம் பார்க்க முடியாது. சேதம் அது சின்னதாக ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் என்னதான்? சேதம். பெருசாக மொத்த பாடியாக அடிச்சுட்டு போனாலும் சேதம்தான். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன்னை எதுவும் சேதப்படுத்துவதில்லை. ஆமென். உங்கள் குடும்பத்தை எதுவும் சேதப்படுத்துவதில்லை. உங்கள் பிள்ளைகளை எதுவும் சேதப்படுத்துவதில்லை. ஆமென். நம்முடைய எதிர்காலத்தை எதுவும் சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை எதுவும் சேதப்படுத்துவதில்லை. ஆமென். எந்த நிலையிலும், அது பகலாக இருந்தாலும், அது இரவாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காப்பார். வேதத்திலிருந்து 3 காரியங்களை, அல்லாவிட்டால் ஒரு 4 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23 முதல் உள்ள வசனங்களை வாசியுங்கள். தானியேல். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளை நடுவே விழுந்தார்கள். தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போட்டுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஹல்லேலூயா. சேதப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒரு கூட்டம் இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோக்கு எதிராக ஒரு திட்டம் போட்டு ஒரு சட்டத்தை இயற்றி
ஆமென் ராஜாவோடு கூட அவர்கள் பேசி எப்படியாகிலும் இவர்களுக்கு ஒரு சேதத்தை கொண்டு வர வேண்டும். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபர்கள், தேவனுடைய தேசத்திலிருந்து ஆமென் ஒருவேளை அவர்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டாலும் அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாய் இருந்தது நிமித்தம் இங்கே நெபுகாத்நேச்சார் அவர்களை ராஜ்யத்தினுடைய மேன்மையான பொறுப்புகளிலே அவர்களை வைக்கிறான். இப்போ அவர்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு ஆமென் இவன் உயர்ந்து விட்டான் என்கிறதை குறித்த ஒரு பொறாமை, அல்லாவிட்டால் இவர்கள் நம்மை போல மற்ற சடங்காச்சாரங்களில் ஈடுபடாமல் இருக்கிறார்களே, நம்மளைப் போல ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களே, இவர்கள் விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறார்களே, தங்கள் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார்களே, இவர்களை எப்படியாகிலும் சேதப்படுத்த வேண்டும். எப்படியாகிலும் என்ன செய்யணும்? சேதப்படுத்த வேண்டும் என்கிறது நம்முடைய சத்துருக்களுடைய பிரதானமான அஜெண்டாவா இருக்கிறது. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை குடும்பமாய் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் போது கர்த்தர் அந்த குடும்பத்தை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே வருவார், அவருடைய பிள்ளைகளை உயர்த்தி கொண்டே வருவார். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற சத்துருக்களுடைய கண்கள், நம்மை சுற்றி இருக்கிற சத்துருக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் 24 மணி நேரமும் நம்மை சுற்றியே இருக்கும். எதற்காக என்றால் இவர்களை சேதப்படுத்த வேண்டும், இவர்களை சேதப்படுத்த வேண்டும், இவர்களை சேதப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சதி திட்டம் தீட்டப்படுகிறது. சதி திட்டம் தீட்டினவர்கள் அந்த திட்டத்தில் ஜெயித்தார்கள் என்றுதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் நினைத்தது போலவே ராஜா அவர்களை கட்டுகிறார். அவர்கள் நினைத்தது போலவே அவர்களுக்கு முன்பாக அக்கினி 7 மடங்காக்கப்படுகிறது. அவர்கள் நினைத்தது போலவே அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கட்டி அந்த அக்கினிக்குள் போடுகிறார்கள். உலகம் முழுவதும் ஆமென் சுற்றி இருக்கிற ஜனங்கள் முழுவதும் நினைத்தார்கள் அவ்வளவுதான், இவர்கள் சேதமடைய போகிறார்கள். இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? சேதமடைய போகிறார்கள். அக்கினியிலே ஒரு மனிதன் விழுந்தால் என்ன ஆகும் என்பது நாம் எல்லாம் அறிந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கடற்கரை கிராமத்திலே திருவிழா காலங்களிலே ஆமென் 4 பேர் அந்த உயர்ந்த ஏணிகளை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கும் போது உயர் ரக மின் கம்பத்திலே அது மாட்டி அந்த 4 பேரும் அதே ஏணியிலே எரிந்து கொண்டிருந்த காட்சிகள் எல்லாம் வீடியோக்களாக அநேக ஆமென் சமூக வலைதளங்களிலே பரவினதை நீங்கள் பார்த்திருக்க கூடும். ஆமென் ஒரு செகண்ட் அந்த லைன்ல அந்த ஏணி டச் ஆனது நிமித்தம் 4 பேரும் அதே இடத்திலே சரீரம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளை, ஆமென் 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கினி சூளை நம்மை சேதப்படுத்தும்படிக்கு சத்துரு 7 மடங்கு அக்கினியை உயர்த்தினாலும் 7 மடங்கு அக்கினி சூளை அதிகரித்தாலும் ஆமென் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது, ஆண்டவர் நம்முடைய வலது பாரிசத்தில் நிழலாய் இருக்கும்போது, ஆண்டவர் 4வது நபராய் நம்முடைய வாழ்க்கையிலே உலாவும் போது எந்த அக்கினியும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. ஆமென். இன்றைக்கு சத்துரு குடும்பங்களுக்கு எதிராய் அக்கினி அஸ்திரங்களை எய்கிறான், பிள்ளைகளுக்கு எதிராய் அக்கினி அஸ்திரங்களை எய்கிறான். ஆமென் வாழ்வாதாரத்துக்கு எதிராய், பொருளாதாரத்துக்கு எதிராய், சரீர சுகத்துக்கு எதிராய் ஆமென் அக்கினி அஸ்திரங்களை எரிந்து அவன் நம்மளை சேதப்படுத்த பார்க்கிறான். போட்டவனுக்கே இப்பொழுது கண்கள் ஒரு மாதிரி தெளிவற்ற நிலைமையிலே தெரிகிறது. அவன் கூர்ந்து பார்க்கிறான், கூப்பிட்டு அவன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுகிறான். நாம் உள்ளே போட்டது 3 பேரை தானே? ஆம் ராஜாவே, நாம் 3 பேரை தான் போட்டோம். சரியாகத்தான் சொல்லுகிறீரா? ஆம், நாம் 3 பேரை தான் போட்டோம். ஆனால் இப்பொழுது 3 பேர் அல்ல 4 பேர் அக்கினிக்குள் இருக்கிறார்கள். கட்டிதானே போட்டீங்க? ஆமா, கட்டிதான் போட்டோம். நல்ல கயிறுகளை கொண்டுதானே கட்டீர்கள்? ஆமா, நல்ல கயிறுகளை கொண்டுதான் கட்டினோம். ஆனால் அவர்கள் எல்லாம் விடுதலையாய் உலாவுகிறார்களே. அவர்களுக்கு தெரியாத ஒன்று, நம்மை சேதப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்காத தேவன் நம் நடுவில் உண்டு. ஆமென். இந்த ராத்திரி வேளை சத்துரு உன்னை சேதப்படுத்த, உன் குடும்பத்தை சேதப்படுத்த, உன் பிள்ளைகளை சேதப்படுத்த எத்தனை விதங்களில் பிரச்சனைகளை அதிகரித்தாலும், போராட்டங்களை அதிகரித்தாலும், பலவீனங்களை அதிகரித்தாலும், இன்றைக்கு கர்த்தர் 4வது நபராய் உன் நடுவிலே உலாவும் போது உன்னுடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்டிருக்கிற கயிறுகள் எல்லாம் மறந்து போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அக்கினி சூளைக்குள்ளால மடிந்து விடுவார்கள், அழிந்து போவார்கள் என்று நினைத்து போட்டால் இப்பொழுது அவர்கள் கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் மறந்து விடுதலையாய் உலாவுகிறார்கள். எப்படி உலாவுகிறார்களாம்? விடுதலையாய். 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவே உலாவுகிறதை காண்கிறேன். அப்படின்னா 4 பேர் உலாவுகிறதை காண்கிறேன் நம்ம சொல்லல. எப்படி சொல்றான்?
விடுதலையாக உழவுறான். இப்போ நம்ம ரோட்டில் சாதாரணமாக நடக்கிறக்கும் அப்படியே ஹாயாக நடக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குதா இருக்குதா? ஆமாம், இருக்குது இல்லைங்களா? ஆமாம். இப்போ தெரிஞ்ச ஊருக்குள்ளால நம்ம எப்படி நடப்போம்? விடுதலையாக நடப்போம். தெரியாத ஒரு ஊருக்குள்ளால, ஒரு தெரியாத பாஷைக்காரர்கள் நடுவிலையோ தெரியாத ஒரு நாட்டிலையோ போயிட்டு நீங்கள் சொந்த ஊரில் ஃப்ரீயாக உழவுற மாதிரி என்ன செய்ய மாட்டீங்க? உலாவ மாட்டீங்க. ஏன்னா ஒரு பயத்தோட, யாராவது ஏதாவது கேட்டுருவாங்களே, ஏதோ ஒரு பயத்தோடே உலாவி. இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உலாவுகிறதை காண்கிறேன் என்றல்ல, அவர்கள் விடுதலையாய் உலாவுகிறதை காண்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த சேதம், இந்த அக்கினி உன்னை சேதப்படுத்துவதற்காக சத்துரு கொண்டு வந்திருந்தால், ஆனால் ஆண்டவர் அதை சேதப்படுத்த விடாதபடிக்கு அதற்குள்ளால ஒரு விடுதலையை கட்டவிழ்கிறார். இந்த ராத்திரி நேரம் ஆமென், நீங்கள் அக்கினிக்குள்ளால போயிட்டு வந்தது மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா அக்கினிக்குள்ள இருக்கிறது போல இருக்கலாம், ஒரு அக்கினி போன்ற அனுபவங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கலாம். அதிலே கர்த்தர் உங்களை விடுதலையாய் உலாவும்படி செய்ய போகிறார். அது உங்களை சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சேதமும் இல்லை. என்ன சேதம் இல்லை? ஈவன் த ட்ரெஸ், அவங்க ட்ரெஸ்ஸு கூட சேதமடையலை, அவங்க முடி சேதமடையலை. ஆமென். முதல்ல சேதமடைகிறது நம்முடைய வஸ்திரங்கள். ஆமென். ரட்சிப்பு அது ஒரு வஸ்திரம், அபிஷேகம் அது ஒரு வஸ்திரம், பரிசுத்தம் அது ஒரு வஸ்திரம். ஆமென். அது என்ன செய்யலை? சேதப்படுத்தலை. ஏன்னா கர்த்தர் நம் நடுவில் உலாவுகிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நல்ல சூழ்நிலையில் மட்டும்தான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் என்பதல்ல. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட, ஆமென், பாழான இடங்களில் நாம் தள்ளப்பட்டிருந்தாலும் அங்கேயும் அவர் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். தாவி சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். சட்டைகளை அடித்து பறந்து நான் போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். நாம் எங்கிருந்தாலும் அங்கே அவர் இருப்பார். எதுக்கு தெரியுமா? ஒரு சேதம் வராதபடி காப்பாற்ற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு சேதம் வராது. அல்லேலூயா. அக்கினி நம்மை சேதப்படுத்த முடியாது. ரெண்டாவது தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசியுங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு. சிங்கங்கள். எரேமியா 50ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஒரு தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். அப்போ சிங்கம் அப்படின்னு சொல்லும்போது காட்டு விலங்கு அந்த சிங்கத்தை குறிக்கல. சிங்கங்கிறது அவன் நம்மை துரத்துகிற அசீரிய வல்லமைகள், நம்மை துரத்துகிற மனுஷீக வல்லமைகள், நம்மை பட்சித்து போடுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை முறித்து போடுவதற்கு, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை பட்சித்து போடுவதற்கு சிங்கங்கள் போல மனிதர்கள் இன்றைக்கு துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். எரேமியா எழுதுகிறான், இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு. இஸ்ரவேல் ஆடுதான், ஆனால் தெரிபட்டு போன ஆடு. தெரிபட்டு போன ஆடு. சிங்கங்கள் அதை துரத்தின. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சிங்கங்கள் துரத்தி கொண்டிருக்கிறது. எப்படியாகிலும் பட்சிக்க வேண்டும், எப்படியாகிலும் முறித்து போட வேண்டும் என்கிற நிலையில். இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ஆமேன், சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு, ஆமேன், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ச்சிக்கிற சிங்கங்கள். அப்போ ஆளுகிறவர்களை குறித்தும் நமக்கு அதிபதிகளாக இருக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்களெல்லாம் யாரு? கர்ச்சிக்கிற சிங்கங்கள்.
ஜனங்களை சேதப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்னைக்கு தேசத்தில் எழும்பியிருக்கிற சட்டத்திட்டங்கள், தமிழ்நாட்டுக்குள்ளால் கொண்டு வர நினைக்கிற பெரிய கொள்கைகள், பலவிதமான சட்டத்திட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை, எதிர்காலத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய ஒருமனப்பாட்டை சேதப்படுத்தும் விதமாக இந்த சிங்கங்கள் நம்மளை துரத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. சிங்கங்கள் நம்ம என்ன செய்வதில்லை? சேதப்படுத்துவதில்லை. எலும்புகளை நொறுக்கி போடுகிற சிங்கம், நம்மை பட்சித்து போடுகிற சிங்கம், நம்மளை சிங்கத்தினுடைய வாயில நம்ம மாட்டிட்டோன்னு வைங்களேன், ஒரு எலும்பு கூட மிச்சம் இருக்காது, ஒரு சதை கூட மிச்சம் இருக்காது. நீங்கள் அனிமல் பிளானட் சேனல்லையோ இல்லை நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற விலங்குகள் வேட்டையாடி சாப்பிடுகிறதுக்கும் இந்த சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நேராக எங்கே தான் கடிக்கும்? இது என்னது உங்கள் ஊரில்? கொதவலையா? சரி, குரல் வலை. என்னது? கொதவலையில் குரல் வலை. குரல் வலை மருவி கொதுவலையானது. இது இங்கே தான் படிக்கும். இங்கே கடிச்சுன்னா விடவே விடாது. அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற அந்த விலங்கு போராடும். ஆனால் அந்த பிடி என்ன செய்யாது? விடவே விடாது. இதை கடித்து அந்த ரத்தம் முழுவதும் வெளியேறினதுக்கப்புறம் அந்த சிங்கம் அந்த மிருகத்தை பீறி போடும். சிங்கம் என்ன செய்யும்? அந்த மிருகத்தை என்ன செய்கிறோம்? பீறி போடும், கண்டன் துண்டமாக பீறி போடும். அப்போ பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். அவனுடைய பிரதானமான நோக்கம் நம்மளை என்ன செய்யணும்? மொத்தமாக பீறி போட்டுருணும். மொத்தமாக என்ன செஞ்சிடணும்? ஒரு பகுதியை மட்டும் பீறினா நம்ம ஏதாவது வச்சு என்ன செஞ்சிடும்? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒட்டி ஏதாவது மேனேஜ் பண்ணிடுவோம். இப்போ மொத்தமாக ஒரு கண்ணாடி சுக்குநூறாக உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது? திரும்ப அதை ஒட்டவே முடியாது. ஒரு லேசாக ஒரு கீரல் விழுந்தால் நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஒட்டிடலாம். இல்லைனா ஒரு 2 துண்டாக உடஞ்சா கூட நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஒட்டிடலாம். ஆனால் சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு. எப்படி உடஞ்சிருச்சு? சுக்கு நூறா? சுக்கு நூறா? என்ன லாங்குவேஜ் தெரியல. கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கட்டும். உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செய்ய முடியாது? ஒட்டவே முடியாது. இந்த சிங்கத்தினுடைய வேட்டையாடுகிற தன்மை அதுதான். ஒன்றும் அங்கங்கே அப்படி பீறி போகணும். முழுசாக சாப்பிடாது, அடுத்த விலங்கு சாப்பிடவும் விடாது. இப்படிப்பட்ட சிங்கங்கள் உங்களை என்னை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு சேதமில்லை, என் குடும்பத்துக்கு சேதமில்லை, சிங்கத்தினாலே எந்த சேதமோ இல்லை. ஆமென். என்னை பட்சித்து போடுகிற, என்னை முறித்து போடுகிற, என்னை பீறி போடுகிற, என்னை துரத்துகிற எந்த சிங்கத்தினுடைய வாய்க்கும் ஆண்டவர் என்னையோ என் குடும்பத்தையோ ஒப்பு கொடுப்பது இல்லை. ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். வசனம் சொல்லுகிறது, தானியேலை காக்கும்படிக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் நமக்காக சில மனிதர்களை ஏற்படுத்துவார், சில தூதர்களை அனுப்புவார். எதற்கு தெரியுமா? சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாது இருக்கும்படிக்கு. ஆமென். சிங்கங்கள் நம்மை துரத்துகிற, நம்மளை பட்சிக்க நினைக்கிற, நம்மளை முறித்து போட நினைக்கிற, நம்மளை பீறி போட நினைக்கிற சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஒன்று, அக்கினி சேதப்படுத்தாது. 2வது, சிங்கம் சேதப்படுத்தாது. 3வது கவனியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33 முதல் வாசிங்க. லூக்கா 4:33 முதல். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அறிவேன். நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். நல்ல கவனிங்க. அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போயிற்று. அல்லேலூயா. அப்போ அந்த பிசாசு அவனுக்குள் ஏவி விடப்பட்டது. அந்த பிசாசு அந்த மனுஷனுக்குள் வந்தது எதற்காக? அவனை சேதப்படுத்துவதற்காக.
குடும்பத்துக்குள் பிசாசு வருவது எதற்காக? சேர் போட்டு உட்கார்றக்கா? சேதப்படுத்துறக்கு. இப்ப ஆண்டவரை பார்த்த உடனே அந்த பிசாசு சொல்லுகிறது, அந்த அசுத்தாவி பிடித்த இந்த மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் தேவனுடைய பரிசுத்தராயிற்றே, எங்களை கெடுக்கவா நீர் வந்தீர். ஆண்டவர், நீ பேசாம இவனை விட்டு போ. அதட்டினார். he rebuked. அதட்டின உடனேயே அவனை கீழே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை சேதப்படுத்த, நம்முடைய குடும்பத்தை சேதப்படுத்த பிசாசு உள்ளே நுழைஞ்சிருக்கிறான். உள்ளே என்ன செஞ்சிருக்கிறான்? நுழைஞ்சிருக்கிறான் சேதப்படுத்துவதற்கு. சில தேசங்கள் யுத்தம் நடக்கும்போது ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு எதிராக பதிவிடை ஆர்மிகள் மறைந்திருந்து தாக்கக்கூடிய வீரர்கள் அந்த தேசத்துக்குள்ளே போயிடுவாங்க, யாருக்கும் தெரியாமல் போயிடுவாங்க. ஆனால் அந்த தேசத்துக்குள்ளே ஒரு விஷயம் அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை முடிக்காமல் அவங்க தேசத்துக்குள்ளேருந்து வெளியே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்படி வந்தால் அவர்களுக்கு தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கும். அவங்கள உயிரோட வைக்க மாட்டாங்க அந்த தேசத்தில் இருக்கிறவங்க. உன்னை நான் எதுக்காக அந்த தேசத்துக்குள்ளே அனுப்புனேன்? சேதப்படுத்துவதற்காகத்தான் அனுப்புனேன். அப்போது பிசாசையும் சில நேரங்களில் பிசாசின் மனிதர்கள் ஏவி நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சேதப்படுத்தும்படி அனுப்புகிறார்கள். என்ன அனுப்பும்படி? சேதப்படுத்தும்படி. அது ஆண்டவருடைய கையில் அகப்படும் போது ஆண்டவர் சொல்றார், நீ ஒரே வார்த்தை அதை அதட்டினார், நீ இவனை விட்டு புறப்பட்டு போ. நீ பேசாம இவனை விட்டு புறப்பட்டு போ. அது ஒரு சேதமும் செய்யாமல். அப்படின்னா ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கோம். சேதப்படுத்தணும், அவளை சேதப்படுத்தணும், அதை சேதப்படுத்தணும், இதை சேதப்படுத்தணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாம் சேதப்படுத்திட்டு தான் நான் இவனை விட்டு போவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டார்கெட்டோடு உள்ளே வந்ததை கர்த்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை பிசாசினாலும் சேதம் வராது. பிசாசும் உங்களை என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. ஒரு சேதமும் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் நம்மை காக்கிறவர், தேவன் நம் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறவர். எந்த பிசாசினாலும் சேதம் வராமல் நம்மளை பாதுகாப்பார். ஆமென். ஒருவேளை என் குடும்பம் சேதமடைஞ்சிருமோ, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சேதமடைஞ்சிருமோ, என்னுடைய வியாபாரம் சேதப்பட்டுருமோ, என்னுடைய எதிர்காலம் சேதமடைந்து விடுமோ, கவலையப்படாதீங்க. எந்த பிசாசும் ஒரு சேதமும் செய்ய முடியாது. ஆமென். எந்த பிசாசும் ஒரு சேதமும் செய்ய முடியாது. எந்த சிங்கமும் சேதப்படுத்த முடியாது. எந்த அக்கினியும் சேதப்படுத்த முடியாது. கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம். நாம் தொடர்ந்து சில நாட்களாகவே இந்த வேத பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 28 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. பவுல் சில விறகுகளை வாரி போடுகையில் இந்த மனுஷன் கொலைபாதகன் இல்லை. 6வது வசனம் வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு வேறு சிந்தையாகி. ஆமென். ஹல்லேலூயா. விஷ பூச்சி விரியனால் ஒரு சேதம் வராது. ஆமென். வலு சர்ப்பத்தால் பாருங்க, அவனை கவ்வினது ஒரு விரியன் பாம்பு. 4வது வசனத்தில் அது விஷ பூச்சி. இப்போ 5வது வசனத்தில் அந்த பூச்சி. எந்த பூச்சி? முதல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பக்கத்தில் பாருங்கள், கையை பிடிங்க, அவங்க முகத்தை பாருங்கள். ரொம்ப பில்டப் பண்ணாதீங்கன்னா, நமக்கு ரொம்ப பில்டப் பண்ணுறது. லேசாக நகம் வலித்தோம், நகம்தான் என்ன செய்யும்? லேசாக வலிக்கும்.
ஒரே உடம்பு வலி. ஒரே வலிச்சது என்னது? ஆக நகந்தானே. உங்கள் ஊரில் நகந்தானே சொல்லுவோம். ஆக நகந்தான் என்ன செஞ்சுருக்கோம்? வலிச்சுக்கோம். ஆனால் என்ன சொல்லுவோம் நம்ம? ஒரே உடம்பு வலி, பில்டப். லேசாக கால் வலிச்சது போல் இருக்கும். நம்ம உடனே இடுப்பு கீழே ஒரே வலி. இங்கே பில்டப் பண்ணலை. விரியன் பாம்பு, அடுத்தது விஷப்பூச்சி, அடுத்தது அந்த பூச்சி. அந்த பூச்சி விரியன் பாம்பு நம்மளை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. வலு சர்ப்பங்கள் நம்மளை சேதப்படுத்த முடியாது. வலு சர்ப்பங்கள் நம்மளை என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. இன்றைக்கி இந்த கடைசி நாட்களில் வலு சர்ப்பம் எங்கே போனாலும், எந்த மீட்டிங் போனாலும், எந்த சபைக்குள்ளே போனாலும், அங்கே அவங்க அந்த ஊழியக்காரர், அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகள் புலம்புற காரியங்கள் எல்லாம் இந்த வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகளுக்கு என் குடும்பம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதை நாம் பில்டப் பண்ண வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? தலைவலிச்சா அது மட்டும் சொன்னால் போதும். ஒரே தலைவலி, ஒரு தலைவலி தான், ஒரு தலை தானே இருக்குது. அப்போ என்ன, ஒரே தலைவலி தான் என்ன இருக்கும், மாறி மாறி வராது. நம்ம பிரச்சனைகளை பில்டப் பண்ணி இப்போ நாம் ஒரு பூச்சியை பில்டப் பண்ணி என்னவா சொல்லியிருப்போம்? பாம்பாக சொல்லியிருப்போம். பாம்பாக இருக்கும்னு நினைக்கேன், பாம்பாக இருக்கும் நினைக்க. ஆக அது அந்த இந்த மைக்கோட்டியா என்னது, அது மாதிரி ஒரு சின்ன புழுவாக இருக்கும் பாருங்கள். இது அதை பில்டப் பண்ணி அதை பாம்பாக நினைக்கக்கூடாது. பாம்பை பில்டப் பண்ணி அப்படி என்ன நினைக்கிறான்? அந்த பூச்சி, விஷப்பூச்சி. விரியன் பாம்புலேருந்து டீக்ரேட் ஆகி விஷப்பூச்சி ஆகி, விஷப்பூச்சிலேருந்து டீக்ரேட் ஆகி அந்த பூச்சி. ஆமென். ஒரு சேதம் அவனுக்கு வரல, ஒரு சேதமும். கவ்வினது சேதப்படுத்தோன்னு நினச்சாங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைச்சாங்க? காப்பாற்றணும்னு நினைக்கல. பார்த்தீங்களா? இந்த 275 பேரையும் காப்பாற்றினது யார்? இந்த 275 பேரையும் காப்பாற்றினது யார்? பவுல். கடைசியில் இவன் கையில் என்ன கவி இருக்குது? பாம்பு கவி இருக்குது. எவனாவது ஒருத்தன் ஒரு கம்பு எடுத்து என்ன செஞ்சிருக்கலாம்? தட்டி விட்டுருக்கலாமா? விட்டுருக்கலாம். ஆனால் விடலை. அவன் பார்த்துக்கிட்டே இருந்தானா. இப்போ கவ்வும், இப்போ கடிக்கும், இப்போ வீக்கம் காண்டு, இப்போ விழுந்து சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். எவர்கள் முந்தின அதிகாரத்தில் போய் படிங்க. எல்லாம் பயந்தாங்கொல்லி மாதிரி உட்கார்ந்துருக்கிறான். 275 பேர் 14 நாளாக என்ன செய்யலை? சாப்பிடல. 14 நாள் என்ன செய்யலை? சாப்பிடல. ஏன் சாப்பிடலனா? தப்புவனா, பிழைப்பனா, கரை சேருவனா, முடியுமா இல்லைன்னா அப்படியே பட்டினியில் இருக்கிறான். பவுல் போய் சொல்கிறான், எப்பா எழும்பி திடப்பட்டு என்ன செய்ய? புசி, உனக்கு ஒன்றும் நடக்காது. உன் தலையில் உள்ள ஒரு மயிர் கூட என்ன செய்யாது? விழாது. உன் உயிருக்கும் ஒன்றும் ஆகாது, உன் மயிருக்கும் ஒன்றும் ஆகாது. பைபிள் சொல்லுது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது. ஆமேன். ஆமாம், ஒன்றும் ஆகாது. இப்போது 275 பேரும் பாதுகாக்கப்பட்டு மறுகரையில் சேர்ந்த பிறகு இப்போ பவுல் விறகுகள் எடுக்கும்போது அவன் கையிலே ஒரு விரியன் பாம்பு. 275 ஒரு 2 பேராவது ஒரு விறகு கட்டை எடுத்து என்ன செஞ்சுருக்கணும்? அந்த பாம்பை தட்டி விட்டுருக்கணும். விடலை. எப்படா பவுலை தட்டலான்னா இருக்கிறானே தவிர அந்த விஷப்பூச்சியை தட்டுறக்கு எவனுமே முன் வரல. கர்த்தருடைய பிள்ளைகளை எப்போ தட்டி விடலான்னு தான் பிசாசு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறான். ஆமேன். அவனுக்கு தெரியாது. ஆமேன். இவன் பில்டப் பண்ணுகிற பவுல் அல்ல, இவன் விரியனையும் அந்த பூச்சியா எல்லாம் சொல்லுங்க. அந்த பூச்சியா, அந்த பிரச்சனையா, அந்த போராட்டமா, கேன்சரா? இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி படித்தேன். கேன்சரை சுகமாக்குறதுக்கு ஒரே வழி ஃபாஸ்டிங். என்னவா? ஃபாஸ்டிங். நீங்கள் 21 நாள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் இருந்து பாருங்கள். உங்களுக்கு கேன்சர் இருந்தால் என்ன செய்யாதான்? அப்படியே போயிடுமா. வேறு மருந்தே கிடையாதா? என்ன தான் மருந்தான்? ஃபாஸ்டிங் தான். போட்டுருவோம் ஒரு 40 நாள். சில பேர் யோசிக்க, நாங்கள் எதுக்கு போடணும்? நடுராத்திரி நான் எதுக்கு சுடுகாட்டு போகணுன்னு கேட்குற மாதிரி நான் எதுக்கு ஃபாஸ்டிங்? எனக்கு என்ன கேன்சரா? ஃபாஸ்டிங் நல்லது. ஒரு ஆமேன் சொல்லுங்கள்.
ஆமாம், இன்றைக்கி என் 2வது பையனுடைய கிளாஸ்மேட்டு ஒரு இஸ்லாமிய பையன், அவன் பேர் அம்தான். அவன் வந்து சொல்கிறான், அவன் தண்ணி கூட குடிக்கலப்பா. என்ன குடிக்கல? தண்ணி கூட குடிக்கல, எச்சி கூட என்ன செய்யலை, முழுங்கலை, சாப்பிடல. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். எத்தனாம் கிளாஸு? 3ஆம் கிளாஸ். அவனுக்கு இன்றைக்கி ட்ரில்லு. விளையாடினான், ஆனால் எச்சி என்ன செய்யலை, முழுங்கலை, தண்ணி கூட குடிக்கலை. ஏன்னு கேட்டேன். நோன்பு. என்னது? நோன்பு. நம்ம லென்த்து சீசன். இன்றைக்கி எத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிட்டோன்னு தெரியல. ஃபாஸ்டிங் கேன்சர் என்ன செய்யுமா? குணமாக்குமா? அப்போது ஒரு விஷப்பூச்சி கூட நம்மளை என்ன செய்யாது, சேதப்படுத்த முடியாது. வலு சர்ப்பம் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒரு சேதம் வராது, ஒரு தீங்கும் வராது. ஏன்னா கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தரின் வலது பார்சத்தில் நிழலாக இருக்கிறவர். இந்த ராத்திரி நேரம் 4 காரியங்கள். 1, அக்கினி சேதப்படுத்த முடியாது. சிங்கங்கள் உங்களை பட்சிக்கிற, உங்களை முறித்து போட நினைக்கிற, உங்களை துரத்துகிற மனிதர்கள் சேதப்படுத்த முடியாது. 3, பிசாசு உங்களை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. 4, வலு சர்ப்பம் ஒரு சேதமும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தரின் வலது வருஷத்தில் நிழலாக இருக்கிறவர்.